எல்லாருக்கும் வணக்கம்மா. இந்த பதிவில் உங்கள் வீட்டுக்கு வரவங்கிட்ட இந்த பொருளெல்லாம் காட்டவே காட்டாதீங்கம்மா. தீராத பண கஷ்டம் வரும், வறுமை வரும். இப்போ நீங்கள் என்ன விஷயத்த காட்டினீங்களோ, எந்த பொருளை காட்டினீங்களோ அந்த பொருள் உங்ககிட்ட சேரவே சேராது, ரொம்ப வீணாக போயிடுமா. அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறோமா. இப்போது மண்ணை துண்ணாலும் மரப்பா துண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கைப்பிடியிலும் மண்ணை எடுத்து சாப்பிட்றோன்னா கூட யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி மரப்பா தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களாம்மா. அந்த காலத்துலேருந்தே ஒரு சில விஷயங்களை வந்து மறைவாக தான் செய்யணும், மறைவானாக தான் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து எல்லாமே நார்மலாக போச்சு, எதையுமே மரபாக செய்கிறதே கிடையாது. ஒரு சில குடும்பம் வந்து ஓஹோன்னு இருக்கும், அவங்க கண்ணடிப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க. அதனாலம்மா நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்தாலும்மா, இப்போ நான் சொல்கிறேன், இதெல்லாம் மட்டும் நீங்கள் யார்கிட்டையும் காட்டவே கூடாதுமா. அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமானது சொல்ல போகிறேம்மா. இப்போது வீட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்டு வருவாங்க, உங்கள் உறவினர்கள் வருவாங்க, உங்கள் விருந்தாளிகள்லாம் வருவாங்க இல்லைங்களாம்மா. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க உங்கள் மேலே நீங்கள் உயிரே வச்சுருக்கீங்க, அவங்க எனக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க அப்படின்னா கூட, அவங்க உங்களுக்கு நல்லது நினச்சா கூட அவங்க கண்ணு நல்லது கிடையாதுமா. கல் அடிப்பட்டாலும் ஆறி போயிடும், கண் அடிப்பட்டால் ஆறவே ஆறாது. அவங்க கண்ணு நல்லா, அவங்க மனசு நல்லா இருந்தால் கூட அவங்க கண்ணு அச்சச்சோ என்கிட்ட இல்லையே அப்படின்றது ஒரு விஷயம் அவங்க தோணிச்சுன்னா கூட அது உங்களுக்கு தோஷமாக மாறிடுமா. அப்படிப்பட்டு இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு நகை வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா. அந்த நகையை வந்து காட்டுறீங்க, பாரு அழகாக இருக்குன்னு. ஒருவேளை அந்த நகையை வாங்கி கொடுக்காத முடியாத சுச்சுவேஷன் கணவர் இருக்கலாம். அவங்களால காலத்துக்கும் அந்த நகையை வாங்க முடியாமல் கூட இருக்கலாம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கலாம். நம்ம மட்டும் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், இவன் மட்டும் பாரு அவ்வளோ நகைலாம் வாங்கி குவிக்கிறா, இவளுக்கு மட்டும் சந்தோஷம் இருக்குது, நம்மளாம் இவ்வளோதான் அவங்க மனசில் நினச்சாங்க கூடமா. அது ஒரு வயிற்றுச்சல், ஒரு பொறாமை இல்லையா, அது கண்டிப்பாக உங்களுக்கு படும். அது ஒரு கண்ணடி இல்லையா, அது நிச்சயமாக உங்களுக்கு படும். இப்போ நீங்கள் கூட உங்ககிட்ட இல்லாத ஒரு பொருளை யாராச்சும் வச்சுருக்காங்கன்றப்ப அதை பார்த்து நீங்களும் ஒரு மாதிரி பார்ப்பீங்க இல்லையா. அதே மாதிரி தான் உங்ககிட்ட உங்களை பார்ப்பாங்க. எங்கேயாச்சும் போகிறீங்க, முக்கியமாக அந்த டைம் அதை போட்டுட்டு போங்களே தவிர்த்து ஒரு வார்த்தை சொல்லி வச்சுருங்க. ஆனால் இது மாதிரி வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு யார்கிட்ட டக்குன்னு எதுவுமே பக்குன்னு காட்டாதீங்கம்மா. அது நல்லதே கிடையாது. அந்த நகை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாது. உங்களுக்கு நான் சொர்ண தோஷம் வந்துடும். அடுத்தடுத்து உங்களால் வந்து அந்த பொருளை வாங்கவே முடியாதுமா. நான் வேணால் என் அனுபவத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் என் மாமியார் எல்லாம் ஒத்துமையாக தாம்மா இருப்போம். என்னோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க, என் சித்தி பொண்ணுன்னு அவங்க இருக்காங்க. அவங்க என் வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, அவங்க மாமியார்லாம் ஒன்றால் அவங்க வீட்டில் எப்பவுமே பிரச்சனையாகவும் இருக்கும். என் வீட்டுக்கு அவங்க வந்து போனாவே எங்கள் வீட்டில் பிரச்சனையாக வந்துருமா. அவங்க 2 நாள் 1 நாள் தான் தங்குவாங்க. அவங்க தங்குன்னு போன மறுநாள் எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை வரும். நான் இது 1 டைம் 2 டைம் 3 டைம் கவனித்தேன். அவங்க வந்து போன மறுநாள்லாம் சின்ன ஒரு விஷயத்தையே 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்துடும், தகராறுகள்லாம் வரும். இதுக்கு முழுமையான காரணம் நாங்களாக இருந்தால் கூடமா எங்கள் கணவர் அதை சொல்ல ஆரம்பித்தார். இது மாதிரி யாருன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்காதீங்க, நீங்கள் 2 பேரும் குழஞ்சி பேசிக்காதீங்க, தள்ளியே இருங்க. அப்போலேருந்து இப்போ வரையுமா அதை நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் நம்மளுக்குள்ளே ஒத்துமை இருக்குதுன்னு கூட, அதாவது கணவன் மனைவியில் ஒத்துமையாக இருப்பீங்களாம்மா, அதை 3ஆவது நபர்கிட்ட வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது வந்து உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்கம்மா. அது இன்னொருத்தவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஏக்கமாக மாறிடுமா. அது நம்மளுக்கே ஒரு இதுவாக மாறிடும், அது நம்மளுக்கு தான் ஒரு எதிர்விளைவு ஏற்படுத்தும். அதனால் வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்யோன்யத்தெல்லாம் கூட மற்றவங்களுக்கு காட்டவே கூடாதுமா. யாராச்சும் வந்திருக்காங்கன்றப்போ அவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கோங்கம்மா. 2வதுமா, இப்போது குழந்தைங்களாம் நல்லா படிப்பாங்க. ஒரு சில பேர் வீட்டில் குழந்தைங்க செம்மையாக படிப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க என் குழந்தை பாருங்கள் இப்படி படிக்கிறாங்க அப்படி படிக்கிறாங்க. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வீட்டில் குழந்தை படிக்கலைன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க பாரு அந்த குழந்தை எப்படி படிக்கிறாங்க, பாரு அந்த குழந்தை எப்படி படிக்குது, அவன் பாரு எப்படி இருக்கிறான். இது மாதிரி நீங்கள் சொல்ல உங்கள் குழந்தைக்கு மனத்தாழ்வு ஆகிடும், உங்கள் குழந்தை மேலே திருஷ்டி வந்தனால உங்கள் குழந்தைங்களோட பெருமைகளை நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசவே பேசாதீங்க. நீங்கள் எல்லாரும் குழந்தை மாதிரி தான் என் குழந்தைக்கிறான்னு மனசார நினச்சிக்கோங்க. இதை செய்யும்பொழுது குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், குழந்தை சரியாக படிக்காமல் போயிடுவாங்க. ஓஹோன்னு பேர் வாங்கின குழந்தை வந்து லாஸ்ட்டாக வந்து அவன் அப்பா அப்படி இருந்தான் இப்போ இப்படி ஆயிட்டான்ற ஒரு பேர்லாம் வரும். அதனால் தயவு செஞ்சு குழந்தைங்களோட பெருமைகளை பேசவே பேசாதீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் வருமானம் வருது இல்லாமல் உங்கள் கணவர் நீங்கள் உங்களை தவிர உங்கள் வருமானத்தை யார்கிட்டையும் முழுமையாக சொல்லவே கூடாதுமா. நிச்சயமாக இது ரொம்ப பெரிய தப்பு, நிறைய பேர் பண்ணுற தப்பு கூட. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேம்மா. என்னுடைய கணவரோட வருமானம் கல்யாணம் ஆன புதுசில் இதெல்லாம் அனுபவபூர்வம் நடந்தது சொல்லிட்டு இருக்கேன். இது இவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னம்மா. அவர் சொன்ன அது உண்மையாக போயா அதனால நான் உடனே என் கணவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, மருத்துவ செலவுகள் நிறைய ஆச்சு. இது ஒரு டைமே கிடையாது. நான் யார்கிட்டலாம் இப்போ டக்குன்னு நம்மக்கிட்ட யாருன்னா கேட்பாங்கல்ல, நம்ம அது சொல்லக்கூடாது. ஆனால் அது சொன்னால் அடுத்தடுத்து வீட்டில் பிரச்சனைகளை ஏற்படாது நான் கண்கூடாக பார்த்தேன். அதனால் இது நான் மட்டுமே கிடையாது, என்னுடைய அம்மா என்னுடைய அக்கா நிறைய பேர் என்கிட்ட பதிவு. அதனால் உங்களுடைய வருமானத்தை யார்கிட்டையும் சொல்லவே சொல்லாதீங்க, யாரும் சொல்லவும் மாட்டாங்க, நீங்களும் சொல்லாதீங்க. சரி, என்னென்ன பொருளை காட்டக்கூடாது இல்லையா. அது ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் மளிகை சாமான் இருக்கு இல்லையா. நிறைய பேர் பல்காக மாதம் மளிகை சாமான் 5000 10,000 வாங்கிட்டு வருவாங்க. அது ஒரு மளிகை சாமான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்கன்றப்ப அது யார்கிட்டையும் காட்டக்கூடாது. நீங்கள் வாங்கின மளிகை சாமான் வந்து சமைப்பீங்க, அது வந்து நிறைய பாழாக போயிடும், சாப்பாடு சாப்பிட முடியாது, வீட்டில் சண்டை வந்துடும், பிரச்சனை வந்துடும். அவங்களால பல்காக அது மாதிரி வாங்க முடியாமல் கூட போயிடலாமா. நீங்கள் பல்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க, அதனால் வந்து தோஷம் கண்ணடி போட்டுருமா. அது வேண்டாம், காட்டாதீங்க யாருக்குமே, மளிகை சாமான் யார்கிட்டையும் காட்டாதீங்க, சரிங்களா.
அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பூஜை அறை. உங்கள் வீட்டோட பூஜை அறை யாரையும் காட்டவே கூடாது, ரொம்ப தவறான விஷயம். பூஜை அறையை திருஷ்டி படும். பூஜை அறை திருஷ்டி பட்டதுனா கூட இப்போ ஒரு கோலம் போட்டால் ஒரு 10 பேர் வந்து அழகாக இருந்துச்சுன்னா அந்த கோலம் ஒன்று மழை வந்து கலைஞ்சிரும், இல்லைன்னா எப்படியாச்சும் அந்த கோலத்தை யாரா கலைச்சி விட்டுருவாங்க. அது மாதிரி நடக்குதுமா இதெல்லாம் கண்ணார. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னங்க மூட நம்பிக்கை அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைமா நிச்சயமாக நீங்களும் அதை கவனித்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் அது நடந்திருக்கும், நீங்களும் கண்கூடாக பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கண்டிப்பாக அது நடந்திருக்கும் உங்களுக்கு. அதனால் உங்கள் பூஜை அறையை நீங்கள் யாருக்குமே காட்டவே கூடாது. அதேமாதிரி உங்கள் பெட்ரூம் இருக்கலாமா, உங்கள் படுக்கை அறையை கூட நீங்கள் யாருக்கும் காட்டவே கூடாது. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே அதிகமாக தகராறுகள் வரும், பிரச்சனைகள் வரும். குறிப்பாக அவங்க நம்ம மேலே பாசமாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட கண் நல்லது கிடையாது இல்லாமல் அது மாதிரி கணவன் மனைவி அப்படின்னு சாஸ்திரத்தில் இதெல்லாம் சொல்ல போட்டிருக்குமா. வாஸ்து ரீதியாக கூட படுக்கையை மற்றவங்களுக்கு காமிச்சோம் அப்படின்றப்ப திருஷ்டி தோஷம் உண்டாகுமா. படுக்கை அறையை மற்றவங்களுக்கு காட்டவே கூடாது, மளிகை ஜாமான் காட்டக்கூடாது, பூஜை அறையை காட்டக்கூடாது. இது குடும்பத்தில் வந்து இது மாதிரி பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய கையில் பணம் எவ்வளோ இருக்குது, நகை எவ்வளோ வச்சுருக்கீங்க, வெள்ளி எவ்வளோ வச்சுருக்கீங்க, இதெல்லாம் வேண்டே வேண்டாம். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களை சுட்டித்தனம், சுறுசுறுப்பு, அறிவாற்றல், இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அப்படியே பௌரியமாக வச்சுக்கோங்க. உங்களால் முடியுதுன்றப்ப அது உங்களோடய நிறுத்திக்கோங்க. மற்றவங்ககிட்ட சொல்லி அவங்களை காயப்படுத்தி அவள் அப்படி இருக்கா என்னால் அப்படி இருக்க முடியல, அவள் அழகாக புடவை வாங்குறா, அழகாக நல்லா வாங்குறா, அழகாக செருப்பு வாங்குறா, எல்லாத்தையும் பண்ணுறா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியும். எல்லாரிடமும் பண வசதி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைம்மா. நம்ம வீட்டுக்கு வருவங்கிட்ட வசதி நம்ம விட அதிகமாக இருந்தாலோ குறைவாக இருந்தாலோ நம்மளால் அவங்களுக்குள்ள ஒரு தாக்கம் வந்துடுது. இதனால் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும், அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரலாம். நம்மளால் எதுக்கு மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்களா, வேண்டாம் இல்லையா. அதனால் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் எவ்வளோ இருந்தாலும் அதை மற்றவங்க கிட்ட காட்டவே காட்டாதுமா. இப்போ சொன்னால் நம்ம முக்கியமாக சொன்னது விஷயங்கள்லாம் சரிங்களா. ஜஸ்ட்டு ரொம்ப எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கூடம்மா இப்போ இவ்வளோ ஏன் சொல்கிறீங்க. நானேம்மா என் அக்கா எதனா ஒரு பொருள் வாங்கிட்டாங்க, எங்கள் அக்கா தான் நினச்சிக்க மாட்டேன். ஐயோ அவள் வாங்கிட்டால நம்ம வாங்கவே இல்லையே, நான் என்கிட்ட எவ்வளோ கிடக்குது அப்போ கூட அவள் வாங்கிட்டால, அவள் வாங்கினதை நான் வாங்கியே ஆகணும், அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வாங்குறா. நான் சொன்னாவே என் கணவர் இப்போ இல்லை, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான். ஸோ அது மாதிரிலாம் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறவங்க கூட அவங்க இல்லாதவங்க ஏன்னா ஒரு பொருள் வச்சுருக்காங்க அப்படின்னா கூட அதை பார்த்து நம்ம இயங்குவோம். அதனால எங்கள் அக்கா நான் பார்த்தனும் என் கண் திருஷ்டியே தெரியல, அவளுக்கு நகை வாங்குறா, அதை அடகு வைக்கிறது விற்கிறது மாதிரி போயிட்டே இருக்கு. நான் அவகிட்ட சொல்லி சொன்னது கிடையாதுன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நீ எதனா வாங்கினோட நீ யார்கிட்ட காட்டாத, அவளும் என்கிட்ட சொல்லுவா, நானும் அவகிட்ட சொல்லிப்பேன். அதனால் யாருக்கண்ணாச்சும் பக்குன்னு பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா, அது ஒன்றுமே இல்லாமல் மண்ணோட மண்ணாக போய்டும். அதனால் ஆடம்பரமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, உங்களுக்குள்ளேயே இருங்க. நிறைய விஷயத்த நிறைய பேர்கிட்ட முழுமையாக யார்கிட்டையும் எதையும் சொல்லக்கூடாது. தாய்கிட்ட சொல்லலாம். தாய் வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம சந்தோஷமாக, மற்றபடி யார்கிட்டையுமே அது கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்றப்ப உங்களால் உங்களிலேருந்து ஒரு பங்கு அவங்களுக்கு உதவி செய்ய முடியுதுன்னா சந்தோஷப்படுவாங்க. அவங்க கஷ்டமாக இருக்கிறப்ப நீங்கள் மட்டும் சந்தோஷமே இருந்தாங்கன்ற, நான் கஷ்டப்படுறேன் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணாமல் அவள் சந்தோஷமாகவே இருக்காளேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு மன கஷ்டம் கூட இருக்கும், வெளியே சொல்லலாம் கூட. அதனால் உங்களால் முடிஞ்ச எல்லா உதவியும் பண்ணுங்கள், நீங்களும் சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதாம்மா சொல்கிறதுனால. இப்போ சொன்னது யாருமே மற்றவங்க கிட்ட காட்டவே காட்டாதீங்கம்மா, உங்களுக்கு தீராத பிரச்சனை வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.